இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ரிசல்ட்டு நம்ம எல்லாம் படிக்கும்போது 10th 12th எல்லாம் படிக்கும்போது தான் வந்து பாஸு ஃபெயிலு அப்படின்னு மார்க்கெல்லாம் இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் பிள்ளைங்களுக்கு எல்கேஜிலேருந்து எல்லா வருஷம் இந்த மாதிரி ரிசல்ட்டு பார்க்குறது தான். நான் எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சாச்சுன்னா மகன் ப்ரீகேஜி அவனுக்குமே இந்த மாதிரி தான் நோட்டீஸ் போர்டில் பாஸ் ஃபெயில் போட்டிருந்தாங்க. மகா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் முடிச்சு செகண்ட் ஸ்டாண்டர்டு ப்ரொமோட் ஆயாச்சு. மகன் வந்து ப்ரீகேஜிலேருந்து எல்கேஜிக்கு ரிப்போர்ட் கார்டும் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சுன்னா பார்க்கில் விளையாடலான்னு சொன்னாங்க பிள்ளைங்க. இந்த பிடிஏ மீட்டிங் எல்லாம் போகும்போது நல்லா ரஷ்ஷாக இருக்கும். நிறைய பிள்ளைங்க அப்படியே அங்கே இங்கேயும் விளையாடிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நல்லா ஃப்ரீயாக இருந்ததால் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட விட்டுட்டு கிளம்பிட்டோம். 8 மணி மீன் சந்தை இன்னைக்கு வந்து ஜங்ஷன் பக்கத்தில் இருந்து போகும்போதே பார்த்தேன். சரி மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு வரும்போது மீன் வாங்கலான்னு போனேன். அங்கே ஏதோ பழைய சந்தையில் வேலை நடக்கிறதுனால டெம்பரரியாக இங்கே மாற்றி வச்சுருக்காங்க. மீனும் வாங்கிட்டு வீட்டை கிளம்பிட்டோம். வார வழியில் ரோடு பிளாக். ஒரு வண்டி வந்து லோட் இறக்கிட்டு நின்று வீட்டை பக்கத்துலேயே. சரி வண்டி நிப்பாத்திட்டு அந்த பக்கத்தில் தான் தோட்டம் இருக்க போகலான்னு போய் பார்த்தாச்சுன்னா அங்கே ஒரு முந்திரி மரம் உண்டு, கேஷ்யூ ட்ரீ. 4-5 முந்திரி தான் அங்கங்கேயே காய்ச்சி நின்று. அதை வந்து அந்த முந்திரி வந்து கீழே விழுந்து செடியாக தெளுத்துருக்கு. அந்த காம்பவுண்ட் ஓரத்தில் நின்றுது. அதில் நின்னாச்சுன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டு பிரிங்கி மாற்றி நடலான்னு சொல்லிட்டு 2 இடத்துலையே நட்டு வச்சோம். இந்த முந்திரி இந்த மாதிரி விதையில அந்த அப்படி விரிஞ்சு வரும்போது சாப்பிடவும் நல்லா இருக்கும். பருப்பு அண்டி பருப்பு தானே, அதை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டோம். இந்த மாதிரி முந்திரி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே செடிகளெல்லாம் நட்டுட்டு ரோடு கிளியர் ஆனதை வீட்டை கிளம்பிட்டோம். மீன் வாங்க போயிருந்தேன். எல்லாம் அயலை மீனும் சூரை மீனும் வாங்கியிருந்தேன். காலையில மீன் குழம்பு வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதனால அயலை மீனை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூரை தொண்டை மட்டும் பொரிச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.